1 கப் அளவு பாசிப்பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு பச்சரிசியும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு குட்டி ஸ்பூன்ல சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நான் ஊற வச்ச மஞ்சள் கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்து இதே போல் தோசை வார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மாவை நம்ம உடனே தோசை சுட்டு சாப்பிடலாம். இதுக்கு மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை, உடனே நம்ம தோசை செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி உடனே சுட்டு சாப்பிட்ற தோசைக்கெல்லாம் புளிப்பான சட்னி, நல்லா காரமான சட்னியெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தோசை பார்க்குறக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னிறமான தோசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மாவில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தோசையை சுட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், அந்த தோசையோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும், தங்க நிறமாக இருக்கும். 1 கப் பாசிப்பருப்பு ஒரு 10 தோசை நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணும்னா அளவுகளை அதிகமாக்கிக்கோங்க. இந்த தோசை கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த தோசையை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. தேங்க்யூ.